வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது கூகுள்ல ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் அந்த ஒர்க் ப்ரொஃபைலினுடைய இமெயில் ஐடியை ஜிமெயில்ல ஆட் அக்கௌண்ட் எப்படி பண்றது. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல்ல ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டும் நாம ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் டைரக்டா வந்து நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்ல போயிட்டு அதன் மூலயமா வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதன் மூலயமாவும் கிளிக் பண்ணி நாம ஒரு ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதனோட இமெயில் ஐடியை நம்மளுடைய ஜிமெயில வந்து லிங்க் பண்ண முடியும். அடுத்த மெத்தட், பிளே ஸ்டோர்ல போயிட்டு டைரக்டா கூகுள் டிவைஸ் பாலிசின்னு இருக்கும். அதையும் நாம இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலயமாவும் நாம ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நம்மளுடைய மெயில் ஐடியை ஜிமெயில லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு மெத்தடும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நாம செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒரு ஒர்க் ப்ரொஃபைலை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சில மொபைலில் அக்கௌண்ட் செட்டிங்ஸும் தனியாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதில் ஆட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கூகுள் இருக்கும், அந்த கூகுளை கிளிக் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இன்ஃபர்மேஷன் கேட்கும். இது நான் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருக்கேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து கேட்கும். அது என்ன இமெயில் ஐடினா உங்களுடைய ஒர்க் ப்ரொஃபைலினுடைய இமெயில் ஐடி தான் அது. அதனுடைய மெயில் ஐடி வந்து நீங்கள் இங்கே கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஒர்க் ப்ரொஃபைல் நான் கொடுக்குறேன், என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை ஐ அக்ரின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து சர்ச் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து சில மொபைலில் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க, ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இது ரொம்ப டிலே ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும், இதுக்கும் வந்து சம்டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியினுடைய பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அகெயின் நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும், இதுக்கும் சம்டைம்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்மளுடைய ஒர்க் ப்ரொஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எகைன் வந்து அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ப்ரொஃபைல் வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒர்க் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் நம்மளுடைய ஜிமெயிலில் நம்மளுடைய இந்த மெயில் ஐடி வந்து நம்ம வந்து ஆட் பண்ண கிடையாது. இப்போ வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஒர்க் ஐடி வந்து கிரியேட் ஆகலை. ஸோ எகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கூகுள்னு கொடுங்க, கூகுளை கிளிக் பண்ணுங்க. இப்போ எகைன் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, பாஸ்வேர்ட். ஸோ இப்போ இதுலேயும் அக்ரி கொடுக்கணும். அகைன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணும். இந்த டிவைஸ் பாலிசி வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அதை டெலிட் பண்ணணுமான்னு கேட்கும். கேன்சல் கொடுத்துருங்க. டெலிட் கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். கேன்சல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா எகைன் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஒர்க் ப்ரொஃபைலினுடைய மெயில் ஐடி வந்து ஆட் ஆகிருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி கெட்டிங் யுவர் மெசேஜ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும். இது வரைக்கும் வந்து எல்லாருமே காமனாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய மெயிலினுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்து சின்க்ரனைஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவைஸ் பாலிசி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்குள்ள இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரீசன். சம் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நாம் இப்படி ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவைஸ் பாலிசி வந்து இன்ஸ்டால் கேட்கும். பட் சில மொபைலில் வந்து உங்களுடைய டிவைஸ் பாலிசி வந்து இன்ஸ்டால் கேட்காது. ஸோ எகைன் வந்து நாம் அதை பிளே ஸ்டோரில் போயிட்டு டிவைஸ் பாலிசி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்.
இப்போ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டிவைஸ் பாலிசின்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுலயே வந்து உங்களுடைய மெயில் ஐடி நீங்க உங்களுடைய ஒர்க் இமெயில் ஐடி வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும். ஸோ அதில் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதன் மூலயமா தான் அந்த ஒர்க் ப்ரொஃபைலினுடைய இமெயில் ஐடியை ஜிமெயில் கூட வந்து நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இங்கே அந்த ஜிமெயிலுடைய அக்கௌண்ட் வந்து ஒர்க் ப்ரொஃபைலோட ஜாயின்ட் ஆகி இருக்கணுமா இல்லை ஜாயின் பண்ணாமல் இருக்கணுமாங்கிறது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஐ டோன்ட் வாண்ட் அ ஒர்க் ப்ரொஃபைல் அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் ப்ரொஃபைலினுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நாம ஒர்க் ப்ரொஃபைலோட ஜாயின் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணாமையும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஜாயின் பண்ணணும்னா வந்து நீங்க இது டிக் பண்ணக்கூடாது. இப்போ ஒர்க் ப்ரொஃபைல் கூட உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஜாயின் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இதை ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் அ ஒர்க் ப்ரொஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்க இதுல ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். நீங்க ஒர்க் ப்ரொஃபைல் கூட கம்பைன் பண்ணி பண்ணணும்னா நீங்க டிக் எடுத்து விட்டு பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஒர்க் ப்ரொஃபைல் கூட அது வந்து லிங்க் ஆக வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்படி ஒரு கேப்சா கேட்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே அகைன் வந்து ஆக்டிவேட் இருக்கும், அந்த ஆக்டிவேட் கொடுங்க. இங்கே என்ஃபோர்ஸ்னு கொடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஜிமெயிலில் உங்களுடைய ஒர்க் ப்ரொஃபைலினுடைய இமெயில் ஐடி வந்து நம்மளுக்கு சின்க்ரோனைஸ் ஆகிருக்கும். ஸோ இதை ஒரு தடவை சின்க்ரோனைஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மெயில் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ப்ரொஃபைலினுடைய மெயில் ஐடி வந்து சின்க்ரோனைஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் ப்ரொஃபைலினுடைய மெயில் ஐடி வந்து நம்மளுக்கு சின்க்ரோனைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒர்க் ப்ரொஃபைலினுடைய மெயில் ஐடியும் ஜிமெயில் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருந்த ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நான் டிஃப்ரெண்ட் மெத்தட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இதே மாதிரி பேஸ் தான் வந்து மற்ற ரெண்டு மெத்தடுக்கும். நீங்கள் ஜிமெயிலில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கனாலும் அதுலேயும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் கேட்கும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரொஃபைலும் கிரியேட் ஆயிரும் அண்ட் இமெயில் ஐடி வந்து லிங்க் ஆயிரும். அதே மாதிரி டிவைஸ் ஃபாலோலையும் சேம் ப்ரொசீஜர் தான். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் நம்மளுடைய மொபைலில் ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண உடனே அதில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கும் அந்த அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா வந்து எகைன் வந்து இன்னொரு தடவை வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணங்காட்டி வந்திருக்கும். என்னுடைய மொபைலில் வந்து ஒர்க் அண்ட் பர்சனல் இருக்குது. சில மொபைலில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே அப்ளிகேஷனாக காமிக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது அன்வான்டாக இருந்துச்சு, இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த செட்டிங்ஸில் யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸில் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய கிரியேட் பண்ணியிருப்போம் அந்த மெயில் ஐடி கீழே வந்து ரிமூவ் இருக்கும், ரிமூவ் ஒர்க் ப்ரொஃபைல் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணி அதில் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இதில் உங்களுடைய மெயில் ஐடி எதுவுமே வந்து ரிமூவ் ஆகாது. நீங்கள் ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு இமெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க, அந்த இமெயில் ஐடி வந்து எதுவுமே ப்ராப்ளம் வராது. ஜஸ்ட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டிசேபிள் ஆகிருக்கும். இப்போ ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருந்த அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு வராது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான ரிப்ளையை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.